ஹலோ, வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாமந்தி பூத்துக்கு. அது தவிர சைனீஸ் பாருங்கள், ஒயிட்டு பூவு 3 கலர் இருக்குங்க. இது சம்பங்கி. இங்கே பாருங்கள், கொடி பரிசில் கீரை பச்சை. இங்கே பார்த்தீங்கன்னா சாமந்தியை கட்டிங் வச்சங்க, இழுத்துட்டு வருது பாருங்கள். நம்ம கட்டிங்கில் கூட அழகாக வளர்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரைங்க, பூத்துக்கிட்டு வருது விதைக்கு ரெடி ஆகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்தி மந்தாரை, ஆரஞ்சு. இது காளான் கத்திரிக்காய் பூத்துக்கிட்டு வருது. இங்கே கத்திரிக்காய் பாருங்கள், கொத்து கத்திரிக்காய், எத்தனை கத்திரிக்காய். இங்கே டொரண்டாங்க ஃப்ளவருங்க, பூத்துருச்சு ஏற்கனவே. துளசி இருக்குங்க. இதில் சம்பங்கியும் வருது. இது பாருங்கள், சைனீஸ் வைலட்டு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தாங்க எல்லாத்தையும் நான் குப்பைங்களை எடுத்து இந்த மாதிரிங்க இலைகள், தேங்காய் நார், இதெல்லாம் தாங்க இந்த செடிங்களை நான் உருவாக்குனது. இவ்வளவும் சுண்டக்காய். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள், ஏற்கனவே இந்த விதைக்கு விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அறுவடை பண்ணிவிட்டு கொத்து கத்திரிக்காய். இது வெள்ளைக்கீரை இப்போ தாங்க வச்சுருக்கேன். நித்திய கல்யாணி சிகப்புங்க, இது அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது திருநீட்டு பசலைங்க. இது காவாலி கிழங்குங்க. இது எகிப்து கீரை, விதைக்கு ரெடி ஆகுது. இதை பாருங்கள், எகிப்து கீரை. இங்கெல்லாம் கத்திரிக்காய், இதுவும் விதைக்கு விட்டுருக்கேன். கொத்து கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் வருது. இது கோழிக்கொண்டை பாருங்கள். இது செம்பருத்திங்க. இங்கெல்லாம் பாருங்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அங்கங்கே வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா தூதுவளையும் இருக்குது, பச்சை மிளகாவும் இதில் வச்சுருக்கேன். இது மார்னிங் க்ளோரி, ரெட் கலருங்க, சிகப்பு கலரு. இங்கே கத்திரிக்காய் பாருங்கள், அங்கங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ முட்டு வந்திருக்கு. இது பால்சம்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பூத்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், கத்தாழை நமக்கும் தேவை, செடிக்கும் ரொம்ப தேவைங்க. நிரஞ்சன் கத்திரிக்காய் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே நான் அறுவடை பண்ணிட்டேன், அது வளைஞ்சி இருக்குங்க நிரஞ்சன் கத்திரிக்காய். இது பாகலுங்க. இந்த மாதிரி இலைகள் இருந்தால் கட் பண்ணிடணுங்க. சாரிஞ்சு பூச்சி எல்லா இலையும் பாதிச்சிரும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டிப்பாக கட் பண்ணிடணும். பின்னால் இருக்கோங்க. இது தாங்க சாரிஞ்சு பூச்சி. இந்த மஞ்சள் கலர் பூச்சி ரொம்ப டேஞ்சருங்க. அதனால் கையோடு இந்த மாதிரி இலைங்களை எடுத்துடணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேங்கேரி கத்திரிக்காங்க. இது பாருங்கள், எத்தனை வந்திருக்கு வேங்கேரி கத்திரிக்காய் பாருங்கள். இங்கேயும் சுருண்டு வந்திருக்கு. அந்த பாருங்கள், சுருண்டு வந்திருக்கு வேங்கேரி கத்திரிக்காய். ஒரு செடியிலே பாருங்கள் எத்தனை இருக்குது. மொட்டுக்களும் வந்துக்கிட்டு இருக்குங்க. எத்தனை கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று சுருண்டுருக்கு. இப்போயே 6 கத்திரிக்காய் இருக்குங்க. அது தவிர மொட்டும் வந்திருக்கு. இங்கே வெண்டைக்காய் பூத்துக்கிட்டு இருக்கு இப்போ தான். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ ஏற்கனவே பூத்து முடிஞ்சுது, இப்போ வந்திருக்குங்க 3ஆவது பூவாக. இதுலேயே முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். இது சக்கரவள்ளி கிழங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை,
பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை. இங்கே பாருங்கள், அதிலே பாருங்கள் கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எவ்வளோ கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். அது தவிர இங்கே பாருங்கள், இதுவும் வேங்கேரி கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேங்க. இந்த கத்திரிக்காயும் பார்க்கலாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோன்னே. அதுலேயும் எவ்வளோ முட்டு வந்திருக்கு பாருங்கள். புளிச்சக்கீரை. இங்கேயும் பாருங்களேன் கத்திரிக்காய், காளான் கத்திரிக்காய் எவ்வளோ கடல் வந்திருக்கு பாருங்கள். ஒரு தொட்டி தாங்க இதுவும். இதை பாருங்கள் எத்தனை காய் வந்திருக்கு, அங்கங்கே இருக்குங்க ஒரு தொட்டிலேயே. இது பார்த்திங்கன்னா சீனி அரக்காங்க. நான் ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இன்னும் மேலே போய்கிட்டு இருக்குங்க சீனி அரக்காய். இங்கே பார்த்திங்கன்னா இது மல்பெரி வச்சுருக்கேங்க. இது அவரைக்காய். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி விட்டேங்க. அதனால் இப்போ துளுத்துக்கிட்டு வருது மல்பெரி. அங்கங்கே பாருங்கள் துளுத்துக்கிட்டு வருது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா புடலங்காங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நீட்டு புடலங்காய். ஒரு குட்டி வீடியோ தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். புடலங்காய் அடுத்தடுத்து இங்கே வந்துக்கிட்டு இருக்குங்க. மழையினால் கொஞ்சம் பாலாயிடுச்சு பாருங்கள். அடுத்தடுத்து எவ்வளோ புடலங்காய் இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் பாருங்கள். இங்கே மல்பெரி கட் பண்ணி விட்டுருக்கோங்க எல்லாத்தையும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூச்சி ரொம்ப கெடுதலுங்க. இதையும் நம்ம எடுத்துடணுங்க, ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பூத்துருக்கு, போய்கிட்டு இருக்கு கொடி. இது கொய்யா இலை கண்டிப்பாக வளர்க்கணுங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த இலை. இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் கத்திரிக்காய், காளான் கத்திரிக்காய். அங்கங்கே கத்திரிக்காய் இருக்கும். இங்கே பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இது ஒரு மார்னிங் க்ளோரி சந்திர கலருங்க. இந்த மாதிரி தாங்க குப்பையை சேர்த்து மண்ணை மேலே போட்டு நான் செடியை உருவாக்கிடுவேங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தம்பட்டவரை இருக்கும் பாருங்கள். தம்பட்டவரை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தம்பட்டவரை அங்கங்கே பூத்துக்கிட்டு இருக்கு. அதே பாருங்கள் சிகப்பு காராமணியும் இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் சிகப்பு காராமணி. நல்லா நீட்டாக வருதுங்க பார்த்தீங்களா. சிகப்பு காராமணி அந்த பெருசாக இருக்குது. தம்பட்டவரெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ உள்ளே பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். சாமந்தி அங்கேயும் இருக்குது பாருங்கள் பூத்துருக்கு. பக்கத்தில் தொட்டி வச்சிருக்கனால எனக்கு தெரியலங்க. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய்லாம் பூத்துக்கிட்டு வருது. இங்கே பாருங்கள் காயும் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஏற்கனவே நிறையா அறுவடை பண்ணிட்டேன். கோவக்காய் இதெல்லாம் அவரை போய்கிட்டு இருக்குங்க. முடக்கத்தான் கீரை. இது ரம்பங்க, பிரியாணிக்கெல்லாம் போட்டிங்கன்னா புலாவுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது கத்திரிக்காய் நான் வந்து விதைக்கு விட்டுருக்கேங்க, கொத்து கத்திரிக்காய். இது வந்து அடினி இப்போ தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் சந்தன கலர் மார்னிங். இது சந்தன கலர் சைனீஸ் வயலட்டு. கிட்ட வச்சுருக்கனால என்ன செடி எங்கெங்கே காய் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்க.
பாருங்கள் காணா வாழைலாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். காணா வந்த கீரை, மாயான் கீரை பாருங்கள் நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மாயான் கீரை. அங்கே பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு, இதுமாரி 4 கலர் இருக்குங்க பாருங்கள். கொடி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. எவ்வளோண்டு பந்தலில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் குட்டி பாருங்கள் பந்தலுக்கும் பாருங்கள் நல்லா நீட்டாக போட்டால் நல்லா காயை அறுவடை பண்ணலாங்க. கருவேப்பிலெல்லாம் பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டேன், ஆனாலும் வந்துருக்கு பாருங்கள். கருவேப்பிலை நல்லா துளுத்துட்டு வருது. இங்கேயும் பாருங்கள் கருவேப்பிலை. புளிச்சக்கீரை இங்கே சிகப்பும் இருக்குங்க, 2 கலரும் வச்சுருக்கேன். பச்சையும் இருக்குது, புளிச்சக்கீரை சிகப்பும் இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஒரு கத்திரிக்காய் வருது. பாருங்கள் இந்த சைடும் அந்த பக்கம் வச்சுருக்கேன், அதே சமயத்தில் இங்கிட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி பந்தலாக போட்டு வச்சுருக்குறாங்க. இது மெக்சிகன் சன்ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இன்னும் பூக்கள் ஹைட்டாக போதுங்க இது. அதே மாதிரி சங்குப்பூவும் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. வெள்ளையும் வச்சுருக்கேன், வயலட்டும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக பெண்களுக்கு சாப்பிட வேண்டியதுங்க. எல்லாம் பூத்துருக்கு. சந்திரன் கலர் இப்போயே ஒரு 3 கலர் இருக்குது பாருங்கள். ஒரு குட்டி வீடியோ தான். எல்லா கொடியும் போய்கிட்டு பாருங்கள். சொரக்காலாம் கொடி போய்கிட்டு இருக்குங்க. அங்கங்கே கத்திரிக்காயும் வந்துருக்கு பாருங்கள். இதில் கூட நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய். அங்கங்கே கத்திரிக்காய் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒரு 10 வகைக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய் வெரைட்டியே எங்கிட்ட. இதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவையாக போதுமான அளவுங்க. இந்த வேலை இதே நமக்கு இந்த பாருங்கள் அழகா. அதுலேயே பாருங்கள் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. ஒரு கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் தனித்தனியாக தாங்க வைக்கணும், ஒன்றா சேர்ந்து வைக்கக்கூடாது. நான் வளர்ந்துருச்சு தானா. இதை பாருங்கள், இதில் பாருங்கள் குப்பைங்களை போட்டு வச்சு தாங்க. அதில் பாருங்கள் இது துளுத்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அடுத்த சேனலில் காமிக்கிறேன். இது வளர்ந்த பிறகு பாவக்காய்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் மிதிப்பாகல் கொடி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோண்டு பந்தல் பாருங்கள். அதில் நான் உருவாக்குறதுங்க. எகிப்து கீரை இங்கேயும் இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். விதைக்கு அதுவும் போய்கிட்டு எகிப்து கீரையும் போகுது, அதில் பாகலும் போகுதுங்க. இது மஞ்சள் கரிசனாங்கண்ணி பிரண்டை பாருங்கள் அங்கங்கே இருக்குங்க. இது பாருங்கள் பாவக்காவும் போகுது, அவரை போகுது, கோவக்காய் போகுதுங்க. 3 கொடி போகுது. இதில் இங்கங்கே சொருகி வச்சுருப்பாங்க பிரண்டை. இது மஞ்சளுங்க. இது இலை பிரண்டை இவ்வளோண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இலை பிரண்டை இது புளிக்கு பதில் நம்ம அதை போட்டால் போதுங்க. 3 வகையான பிரண்டை இருக்கோங்க என்கிட்ட. இது சிலோன் பஸ்ஸில் கீரைங்க. கட் பண்ணி இந்த மாதிரி வச்சங்க, அது நல்லா துளுத்துட்டு வருதுங்க. அந்த மாதிரி கீரைகளெல்லாம் எது எது நம்மளால் கட் பண்ணி வைக்க முடியுமோ அதை வச்சு நம்ம காப்பாற்றலாங்க. நம்மளும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். ஒவ்வொரு விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அப்படி தான் எல்லாத்துலேயும் ஒரு கீரை, ஒரு கொடி, ஒரு செடின்னு வைப்பேங்க. இந்த பாருங்கள் இதில் புளிச்ச கீரை வச்சுருக்கேன், அதில் கொடியும் போதுங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு கீரை ஐட்டம் வைக்கலாங்க. வச்சு நம்ம வளர்க்கலாம். பாருங்கள் தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ.